உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் கார்ட் ரீடர் சாரா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வாரம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, நான் இந்த வாரம் ஏதாவது உருப்படியா ஏதாவது விஷயம் பண்ணலாமா, இல்ல இதை நான் செய்யவே கூடாதா அப்படிங்கறத நீங்க சொல்ற முடிவுகளை வச்சு நிறைய பேரு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாரம்கான ப்ரெடிக்ஷன் பாத்துலாம். முதலாவதாக மேஷம் ராசி அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, புதிய முயற்சிகள் எடுக்கலாம். ஏதாவது படிக்க போறாங்க, புதுசா ஜாப் இன்டர்வியூ போக போறாங்க, அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான பிளானிங்ஸ் பண்ண போறாங்கன்னா அந்த மாதிரியான புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரம் பண்ணலாம். பெஸ்டா இருக்கும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? அதாவது அட்வைஸ் பண்றோம், ஒருத்தவங்களுக்கு சஜஷன் கொடுக்குறோம், ஒருத்தவங்களை கைட் பண்றோம் அப்படின்ற பேர்ல அது அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. அப்புறம் அது டாமினண்டா இருக்கக்கூடாது, ஒரு கண்டிப்பு இருக்கக்கூடாது. அப்படியே அவங்க சொன்னா கூட அந்த அட்வைஸ் கூட தாழ்மையா இருக்கணும், அது கண்டிப்போட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கண்டிப்பான விஷயங்கள் அவங்க செய்யக்கூடாது. ஓகே, சோ மொத்தத்துல பூமரா இருக்காதீங்க இந்த தடவை அப்படின்னு அட்வைஸ் பண்ணாலே பூமர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. அது அட்வைஸ்ன்றது கண்டிக்கிறது. ஓகே, சோ பூமர்ன்றவங்க நார்மலா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, போற போக்குல அத சொல்லிட்டு போயிடுவாங்க. மத்தபடி அவங்களுக்கு இவங்க என்னன்னா அவங்க மேல இருக்கிற அந்த அக்கறையால அது கண்டிப்பா வெளியே வரும். அது எல்லாராலும் ஏத்துக்க முடியாது. சோ அதனால தவிர்த்துறது நல்லது இந்த வாரம். ஓகே, இவர்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் yellow green. ஓகே, இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1414 இன்ஃபினிட் சிம்பிள். ஓகே, சோ இந்த ரெண்டு நம்பரையும் இன்ஃபினிட் சிம்பிளையும் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1414 யூஸ் பண்ணும் போது எந்த மாதிரியான புது விதமான காரியங்கள் செய்யறாங்களோ அதுல தனித்துவமா இருக்கும், ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும் போது காடோட, கடவுளோட ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு ஏற்படும். அதனால கூட புதிய காரியங்கள் நல்ல விதமா போகும். ஓகே, சோ மேஷம் ராசிக்காக முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நல்ல டிசிஷனா எடுக்கணும் இந்த வாரம். சோ அப்படி எடுத்திருக்காங்கன்னா அதுக்கான ஒரு வழிமுறைகள், அதுக்கான வேலைகளை தாராளமா செய்யணும். அதுவும் தனியா இல்லாம அதற்குரிய நல்ல நபர்களை கூட்டு சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட முருகரையோ இல்ல அவங்க இஷ்ட தெய்வம் ஏஞ்சல்ஸையோ யூனிவர்ஸ் சப்போர்ட்டோட அந்த எடுத்திருக்க நல்ல முடிவை ஆக்ஷன்ல எடுக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லதா இருக்கும். ஓகே, மேஷம் ராசி நேயர்கள் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. மேஷ ராசியை தொடர்ந்து அடுத்ததாக ரிஷப ராசி அவர்கள் இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆன்மீக ரீதியான வழிபாடுகள், முயற்சிகள், வேண்டுதல்கள் அந்த மாதிரி செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கும். எஸ்பெஷலி அவங்களுடைய தொழிலையோ வேலையிலையோ ஆன்மீக ரீதியா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோன்ற மாதிரி ஆன்மீக ரீதியா ஏதாவது ஒரு சில பூஜைகளோ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லதா இருக்கும். என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, உணர்ச்சிகள் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க மேல கோபம் இருந்தாலும் அதை அப்பவே காட்டிடணும், பாசம் இருந்தாலும் அதையும் அப்பவே காட்டிடணும். எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டு பட் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, நான் ஏன் எக்ஸ்போஸ் பண்ணி நான் டிராமா பண்ற மாதிரி எப்படி ஆயிடும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்தணும் இந்த வாரம். ஓகே, இவர்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ கலர் தான், ப்ளூ அண்ட் ஒயிட். ஓகே, இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர். ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2121 1010. ஓகே, இந்த ரெண்டு ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு அந்த ஆன்மீக ரீதியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு
இந்த 10-10 ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஒரு Okay. கம்ப்ளீஷன் கொடுக்கும் எடுக்கிற முயற்சியில. 21-21 யூஸ் பண்ணும்போது ப்ராஸ்பரிட்டி அவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்ல நல்ல ஒரு வளம் கிடைக்கும். ஓகே, சோ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்க வந்து ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ்க்கு ஒரு கொலாபரேஷனுக்கு வெயிட் பண்றாங்க, இல்ல வந்து செய்யற வேலையில ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு வெயிட் பண்றாங்க, டீம்மேட்ஸ்க்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லை. உங்ககிட்ட என்ன கான்ஃபிடென்ட் இருக்கோ, என்ன டேலண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்களே உங்களுக்கு ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி நீங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணி வெளியே வாங்க. நீங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான நபர்கள் வந்து சேருவாங்க. அந்த ஒரு காரியத்தை இந்த வாரம் அவங்க செய்யணும். அது தெய்வத்தோடைய ஒரு சப்போர்ட்டோடய அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சோ ரிஷபராசி நேயர்கள் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ரிஷபராசியை தொடர்ந்து அடுத்ததாக மிதுனம் ராசி, இவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, அவங்களுடைய சிந்தனை, பேச்சு திறன், பேச்சாற்றல் இதுல எல்லாம் வந்து ஒரு மரியாதை நிமித்தமா இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும். ஸோ அவங்க என்ன லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்களோ அதை சார்ந்துதான் அவங்களுடைய பேச்சுக்கள், எண்ணங்கள் அதெல்லாம் இருக்கணும். ஸோ ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை வந்து இந்த வாரம் அவங்க மேற்கொள்ளணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யாரையும் வந்து டாமினன்ட் காட்டக்கூடாது. நான் சொல்றதா நீங்க செய்யணும், நான் சொல்றதா ஃபைனல், அந்த மாதிரி அடமெண்ட், ஈகோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு எதிரில இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்றது நல்லதா இருக்கும். ஓகே, சிவர்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் Black and Brown. ஓகே, சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777711. ஓகே, ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். அவங்களுடைய இன்ட்யூஷன் நாலேஜ் வந்து அதிகமாகும், உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும், அண்ட் அதுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட், ஞானம் வந்து கிடைக்கும் ஸ்பிரிச்சுவலா அவங்களுக்கு. ஓகே, சோ இந்த வாரம் மிதுனம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அவங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்கள், பிடிச்ச இமோஷனல் சார்ந்த விஷயங்கள், இப்ப ரிலேஷன்ஷிப் இருக்காங்க, மேரேஜ் லைஃப்ல இருக்காங்கன்னா, ஸோ அவங்க பார்ட்னர் மேல ஒரு பொசசிவ் இருக்கு, நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னா அதை எதுக்காகவும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இந்த வாரம். ஸோ அவங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்யணும், துணிஞ்சு செய்யணும், அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அது செய்யும் போது நிச்சயமா அவங்களுடைய பவுண்டரிஸ் என்னன்றதும் அவங்களுக்கு தெரியும், மத்தவங்க அவங்க லைஃப்ல எந்த அளவுக்கு இருக்கணும்ன்றதும் அந்த லிமிடேஷன் அவங்களால செட் பண்ண முடியும். ஓகே, சோ மிதுனம் ராசி நேயர்கள் பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ மிதுனம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக கடகம் ராசி, இவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, டீமோட சேர்ந்து ஒர்க் பண்றது, ஃபேமிலியோட சேர்ந்து ஒர்க் பண்றது, பிசினஸ்ல பார்ட்னரோட சேர்ந்து ஒர்க் பண்றது. ஸோ அவங்கள சுத்தி இருக்கிற நபர்களுடைய சேர்ந்து ஒர்க் பண்ணும் போது ஒரு நல்ல விதமான ஒரு சக்சஸ் அச்சீவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அது அவங்க சேர்ந்து செய்யணும். அதே மாதிரி குறிப்பிட்ட சில காரியங்களை அவங்க தலைமை பொறுப்பு வந்து ஏத்துக்கணும். ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷன், அந்த மாதிரி செலிப்ரேஷனா இருக்கட்டும், வேற ஏதாவது ஒர்க் ரிலேட்டடா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அது தயங்காம அந்த தலைமை பொறுப்பு வந்து எடுத்துக்கணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும், எல்லாமே வந்து ஒரு லக் பேர்ல தான் வந்து நடக்கும், நம்மளுக்கு அந்த லக் இருக்கா அப்படின்ற மாதிரி லக்கியான விஷயங்களை சார்ந்து எதுவும் பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த லாட்ரி போடுறது, இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாமே வந்து ஒரு லக் சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் வந்து இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கோல்டன். சோ இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் கடகம் 2323 11 and 11.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 23 யூஸ் பண்ணும்போது ஒரு நம்பிக்கை, இவங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல நம்பிக்கை ஏற்படும். அண்ட் 11 and 11 வந்து என்ன சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸா அமையும். ஓகே. சோ இந்த வாரம் கடகம் ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களோட ரியாலிட்டியை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் இந்த வாரம். ஸோ எதுல ஹானஸ்டா இருக்காங்க, இவங்களுக்கு எவ்வளோ இவங்க ஹானஸ்டா இருக்காங்க, எது ரியாலிட்டி எது மாயை, அந்த மாதிரியான ஒரு அனலைஸ் வந்து இந்த வாரம் அவங்க பண்ணணும். அண்ட் அது பண்ணும் போது இன்னும் வந்து வேற எதுல அவங்க துடிப்பா இயங்கலாம் அப்படின்ற சில விஷயங்கள் அவங்களுக்கு புலப்படும். ஸோ அதனால அந்த இவங்களுடைய ரியாலிட்டியை வந்து கொஞ்சம் செக் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கணும் இந்த வாரம். அதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஓகே. சோ கடகம் ராசி நேயர்கள் இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கடக ராசியை தொடர்ந்து அடுத்ததாக சிம்ம ராசி. இவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா, மேரேஜ் சம்பந்தமா, அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸா வந்து இறங்கலாம். யாருக்காவது அப்ரோச் பண்ணணும்னு இருக்கிறாங்கனாலும் தாராளமா வந்து பண்ணலாம். ரிலேஷன்ஷிப் பார்ட்னர், அதாவது நோ கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, பேசாம இருக்கிறாங்க, இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசாம இருக்கிறாங்கன்னா, சோ அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகுதுன்னா அவங்க அதை வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப பணம் ரீதியா, வேலை ரீதியா வந்து ரொம்ப அதிகமா பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்கு. டிராவலிங்க கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓகே. சிவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கிரீன், ரெட், கோல்டன் கலர். ஓகே. சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444 1515. ஓகே. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 444 ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். எஸ்பெஷலி டிராவல்லாம் ரொம்ப பண்ண வேண்டாம்னு இருக்கு. ஆனா நீடடா இருக்கும் போது இந்த நம்பர் டெய்லி யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். 1515 யூஸ் பண்ணும் போது இந்த புது விதமான அந்த உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தெய்வீக குறுக்கீடு வந்து இருக்கும். ஓகே. சோ சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ்? சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுடைய எங்கேயுமே வந்து ரிலேஷன்ஷிப், சோ இங்க முருகருதுமே வந்து ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா தான் வருது. அதாவது இவங்க மனசுக்கு பிடிச்ச நபர்களோட கண்டிப்பா இவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேற்கொள்ளலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து நாட் ஓன்லி ஒரு சாதாரண ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்க போறது இல்ல, இவங்களுடைய ஆன்மாவுக்கான அந்த ஒரு கனெக்ஷனா தான் அது வந்து இருக்கும். அதனால இந்த வாரம் அப்படி ஏதாவது ஒரு உறவுகள் வராங்க அப்படின்னா தாராளமா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்களோட இன்ட்யூஷனுமே முன்னாடியே இந்த மாதிரியான விஷயம் நடக்க போது சொல்லியிருந்தாலோ, இல்ல இப்ப வரும்போது இவங்கதான் அப்படின்னு உள்ளுணர்வு சொன்னாலோ கண்டிப்பா அதை வந்து செய்யணும். மற்றபடி பிராக்டிக்கலான லாஜிக்கலான அந்த தாட்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அதை வந்து கைவிட்டுட்டு இதை செய்யும் போது அவங்க ஆன்மாவுக்கான ஏதோ ஒரு பர்பஸ் அங்க வந்து உருவாகும். ஓகே. சோ சிம்மராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மத்திற்கு அடுத்தபடியாக கன்னிராசி. இவர்கள் இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். சோ கன்னி இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம்னா, இவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா தாராளமா இந்த வாரம் வந்து, அதாவது சில குழப்பங்கள் இருக்கும் சில பேருக்கு. ஸோ மெடிக்கல் ரீதியா வந்து போகலாமா, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணலாமா அப்படின்ற குழப்பம் இருந்ததுன்னா தாராளமா இந்த வாரம் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா எந்த மாதிரியான முயற்சிகள் வேணாலும் எடுக்கலாம். எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, லவ் பர்சன் இருக்கிறாங்கன்னா இந்த வாரம் கண்டிப்பா அவங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 பேரும் மனசுல இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். சோ அதனால நிறைய 2 பேருக்கும் நிறைய ஹீலிங் கிடைக்கும். பர்சனலா அவங்க ஏதாவது ஹர்ட் ஆயிருந்தா கூட இவங்க அதை ஷேர் பண்ணும் போது அவங்க 2 பேருக்குமே அந்த ஹீலிங் ரெக்கவரி கிடைக்கும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அவங்க கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் அதன் மேல கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சோ ஒண்ணு பாக்குறாங்க, ஒண்ணு புரியுதுன்னா ஓகே. புரியாத விஷயங்கள், பார்க்காத விஷயங்களை பத்தி யோசிக்கிறது, அதுக்கான முயற்சி செய்யறது, இதெல்லாம் வந்து கைவிட்டுறேன். ஓகே. சிவர்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் பிங்க் அண்ட் டார்க் கிரீன். ஓகே. சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 101 1313.
ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணும்போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒர்க் ரிலேட்டாவும் சரி, பர்சனல் லைஃப்லயும் சரி, 101 அடிஷ்னலா யூஸ் பண்ணும்போது நிறைய மிராக்கிள்ஸ் வந்து அவங்களுக்கு நடக்கும். ஓகே, சோ இந்த வாரம் கன்னிராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரமாவது, அதாவது இது வரைக்கும் அவங்களுடைய ரியாலிட்டிய மறந்துட்டு யாருக்காகவோ எதுக்காகவோ இருந்தாங்கன்னா, ஸோ அப்படி இல்லாம இந்த வாரமாவது அந்த ஒரு மாஸ்க் எல்லாம் வந்து கழட்டி எறிஞ்சிட்டு உண்மையா அவங்க யாரோ அது மாதிரி அவங்க வந்து வாழணும். ஸோ அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட செல்ஃப் லவ் வந்து பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எந்த தயக்கமும் இல்லாம வந்து துணிச்சலோட தைரியத்தோட செய்யணும். அவங்களுடைய அந்த தனித்துவத்தை வந்து மத்தவங்களுக்கு காட்டணும் அண்ட் வந்து ஃப்ரீடமா இருக்கணும். சோ இத கண்டிப்பா இந்த வாரம் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் மெசேஜ். கன்னிராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. கன்னிராசியை தொடர்ந்து அடுத்ததாக துலாம் ராசி, இவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் வந்து மாற்றத்திற்கான வாரம். அதனால இவங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் லைஃப்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஆக்ஷன் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்களோ தாராளமா வந்து செய்யலாம். ஸோ இந்த வாரம் வந்து முடிஞ்சு போன காரியங்களை கூட தூசு தட்டி எடுத்து திருப்பியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இவங்களுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமா வந்து செய்யலாம். ஸோ ஒரு மாற்றத்திற்கான வாரம்ன்றதால அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் இவங்க வந்து மேற்கொள்ளலாம். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, யார்கிட்டயும் ரூடா பேசிடக்கூடாது. அண்ட் வந்து இவங்க சைடு வந்து உண்மையே இருந்தாலும், இவங்க சைடு தப்பே இல்லைன்னா கூட மற்றவங்கள ஹர்ட் பண்ணாம பேசாம இருக்கணும். கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கணும். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றதுல இவங்களால யார் மனசும் புண்படாத அளவுக்கு பேசினா போதும். ஓகே, சிவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட். ஓகே, சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55551111. ஓகே, ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி மாற்றத்திற்கான வாரம்ன்றதுனால ஸோ இந்த 45 வருது. யூஸ்வலா 5ன்றதே வந்து அந்த சேஞ்சஸ் தரக்கூடிய ஒரு நம்பரை தான் பார்ப்போம். ஸோ இந்த 45 யூஸ் பண்ணும் போது அந்த மாற்றத்திற்கு சில பேர் வந்து அந்த மாற்றம் செய்யலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸோ அது செய்யறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. 4-1 யூஸ் பண்ணும்போது அந்த மாற்றத்தின் பேர்ல போகும்போது வரக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து அவங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடும், அலர்ட் ஆக்கிடும். ஓகே, சோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ இந்த வாரம் அவங்க வந்து பாக்குறவங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஸோ ஒரு ராஜாவாவோ ஒரு ராணி லைக் கிங் குயின் அந்த மாதிரி ஒரு ஷைன் கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட வேல்யூ இந்த வாரம் எல்லாருக்கும் தெரிய வரும். அதனால அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு ஸோ அவங்களுடைய அந்த ப்ரௌட வெளிக்கொணர்ற மாதிரியான விஷயங்களை பண்ணணும். பெருந்தன்மையா இருக்கணும், பெருந்தன்மையோட செயல்கள் செய்யணும். ஸோ இந்த வாரம் அது செய்யும் போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் மற்றவங்க கிட்ட இருந்து. அதன் மூலியமா அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஓகே, சோ துலாம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ துலாம் ராசியை தொடர்ந்து அடுத்ததாக விருச்சிகம் ராசி, இவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, பொருள் ரீதியாவோ இல்ல வந்து வேற ஏதாவது ப்ராக்டிக்கலா ஹெல்ப் ரீதியாவோ அது மாதிரி எல்லாம் இந்த வாரம் மத்தவங்களை சார்ந்து போக தேவையில்ல. அவங்களுக்கு என்ன இருக்குதோ, என்ன ஒரு நிதி நிலைமை இருக்குதோ அதை வச்சு அவங்களுடைய காரியங்களை வந்து நகர்த்திக்கணும், செஞ்சுக்கணும். சோ அது இண்டிபெண்டா இருக்கணும். பொருள் ரீதியாவும் வேற ஏதாவது பிராக்டிக்கலா மெட்டீரியலிஸ்டிக் ரீதியாவும் பண ரீதியாவும் இண்டிபெண்டா இருக்கணும். ஓகே, என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி நினைக்க வேண்டாம். சோ முடிஞ்சு போன விஷயங்களை பத்தி நினைச்சு டிப்ரெஷன் வந்து ஆகக்கூடாது. அதனால அது அந்த மாதிரியான எண்ணங்களை தவிர்த்துறது நல்லது. ஓகே, சிவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் ரெட். ஓகே, சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்?
விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1616 அண்ட் இன்ஃபினிட் சிம்பிள். ஓகே. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரையும் அவங்க மொபைல் வால்பேப்பர்லயும் எழுதிய யூஸ் பண்ணலாம். 1616 ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அதான் தேவையில்லாம மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது, டிபெண்ட் பண்றது அப்படி இல்லாம இவங்களுடைய பாதையில அவங்க மட்டுமே இண்டிபெண்டா போகிறதுக்கு அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும். ஓகே. இன்ஃபினிட் சிம்பிள் வந்து நியூ பிகினிங்ஸ் ஏற்படும் லைஃப்ல. ஓகே. சோ விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு தேவையான வளம், ப்ராஸ்பரிட்டி எல்லாமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால இவங்க மற்றவங்களை தேடி போகிறது, எஸ்பெஷலி பண ரீதியா, பொருள் ரீதியா மற்றவங்க கிட்ட பழகிறது, போகிறது, ஏதாவது ஹெல்ப் கேட்கறது, இந்த மாதிரியான காரியங்கள் செய்ய வேண்டாம். முடிஞ்சா இவங்க கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனா இவங்க மத்தவங்க கிட்ட உதவி கேட்க கூடாது. சோ அது இந்த வாரம் கண்டிப்பா அது வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, யாராவது பெரிய அளவுல கடன் வாங்குறதா இருந்தா கூட அது தவிர்த்திடலாம். சோ அதனால பின்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்த்திடலாம். கண்டிப்பா முருகர் வந்து அவங்களுக்கு நிச்சயமா ஒரு வளமான வாழ்க்கை கொடுப்பாரு. சோ அதனால அவங்கள மட்டும் டிபெண்ட் பண்ணணும். ஓகே. சோ விருச்சிகம் ராசி நேயர்கள் யாராவது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. சோ விருச்சிக ராசியை தொடர்ந்து அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுஷு என்ன செய்யலாம்னா, இந்த வாரம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை பேசணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் செய்யணும். வேற ஏதாவது இவங்களுக்கு கோல்ஸ் இருக்கு, ஆசைகள் இருக்கு, லட்சியங்கள் இருக்குன்னா ஸோ அதுக்கான ஏதாவது ப்ராசஸ் வந்து பண்ணலாம். மன ரீதியாவது ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதை பத்தி கற்பனை பண்றது, இது கிடைச்சா நம்ம எப்படி வந்து அதை கொண்டு போகிறது, ஃபாலோ பண்றது அப்படின்ற மாதிரி மன ரீதியாவும் பிராக்டிக்கலாவும் ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது இவங்க? என்ன செய்ய வேண்டாம்னா, பணம் ரீதியா இவங்களுடைய டிசிஷன் தான் ஃபைனல் அப்படின்ற மாதிரி எதுவும் பண ரீதியாவும், இட ரீதியாவும், பொருள் ரீதியாவும் பண்ணக்கூடாது. மற்றவங்கள கன்சிடர் பண்ணி பண்ணணும் எது செஞ்சாலும். ஓகே. சிவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ளூ அண்ட் கிரீன். ஓகே. சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? தனுஷ் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1011010. ஸோ அது 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லா அவங்க மொபைல் வால்பேப்பர்லயும் எழுதிய யூஸ் பண்ணும் போது அவங்க வந்து இமோஷனலி ஃபுல்ஃபில்லா, நிம்மதியா, சந்தோஷமா இருப்பாங்க. அத திருப்தியோட இருப்பாங்க. 1010 யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போவாங்க. அந்த வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஓகே. சோ தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நிறைய இந்த வாரம் வந்து ஆன்மீக ரீதியா நிறைய அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டெய்லி கூட ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். எஸ்பெஷலி வந்து இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அந்த மாதிரியான கோவில்களுக்கு. அண்ட் இந்த வாரம் ஏதாவது ஆன்மீக ரீதியான பயணங்கள் பிளான் பண்ணாலும் அது தாராளமா வந்து செய்யலாம். பண்ணலனாலும் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். எஸ்பெஷலி வந்து ஆரஞ்சு கலர் வேர் பண்றது, இந்த கோவில் சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான காரியங்கள் செய்யும்போது ஆரஞ்சு கலர் வேர் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கூட முருகர் கோயிலுக்கு போய் வேண்டுதலும் பிரார்த்தனையும் செய்யலாம். ஓகே. சோ தனுசு ராசி நேயர்கள் யாராவது பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ அடுத்ததாக மகரம் ராசி, இவர்கள் இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இவங்க என்ன செய்யணும்னா, சமநிலையோட இருக்கணும். யாருக்கும் வந்து ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்க கூடாது. எல்லாரையும் சமமா நடத்தணும். அண்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி மன்னிச்சு வந்து போகணும். ஸோ லைக் ஒரு ஏஞ்சல் மாதிரி அவங்க வந்து இருக்கணும். ஸோ ஒரு மத்தவங்க மேல கோவமே இருந்தாலுமே ஃபர்கிவ் பண்ணி அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிடணும். சோ அவங்களோட அரகன்ட் ஃபேஸ எங்கேயும் காட்டிடக்கூடாது. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதுன்றது அதான் இருக்கு. சோ ஏஞ்சல் மாதிரி இருக்கணும், டெவில் மாதிரி இருக்க கூடாது இந்த வாரம். அதே மாதிரி மத்தவங்க கிட்ட ரொம்ப சஜஷன் கேட்கறது, 3வது நபர்களை வந்து ரிலேஷன்ஷிப்ல இன்வால்வ் பண்றது, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ வந்து இன்வால்வ் பண்ணவே கூடாது அவங்களுடைய லைஃப்ல, எங்கேயுமே கரியர்ல. சோ 3வது நபர்களை தவிர்க்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சிவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் ஆரஞ்சு. ஓகே. சிவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55533.
ஓகே. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வந்து நல்ல மாற்றம் கிடைக்கும். தேவையில்லாத நெகட்டிவிட்டி அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு 555 யூஸ் பண்ணலாம். 333யும் யூஸ் பண்ணும்போது கடவுளுடைய ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஈவில் ஃபோர்சஸ், நெகட்டிவ் ஃபோர்சஸ் கிட்ட இதெல்லாம் ஓகே. விலகிறதுக்கு. ஓகே. சோ மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஓகே. ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் நிறைய அவங்க வந்து ரெக்கவர் ஆகணும், ஹீல் ஆகணும். இவங்க ஆன்மீக ரீதியான குருமார்கள் இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுடைய வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்றது, இது கண்டிப்பா இந்த வாரம் அவங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு டைம் இருந்தா ஆன்மீக ரீதியாவே இந்த வாரம் கொண்டு போகிறது நல்லது. மற்ற நபர்களையோ தேவையில்லாத பேச்சுவார்த்தை, தேவையில்லாத நடவடிக்கைகளையோ வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆன்மீக ரீதியாவே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ரொம்ப இந்த வாரம் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஓகே. சோ மகரம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்ததாக கும்பம் ராசி, இவர்கள் இந்த வாரம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இவங்களுக்கு ஏதாவது பொருளாதார அந்த குறைபாடுகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு, ஏதாவது கொஞ்சம் பணம் தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை தான் தேடணுமே தவிர இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. அதுக்கான வழிமுறைகள் தேடினா இந்த வாரம் நிச்சயமா அதை சார்ட் அவுட் பண்றதுக்கான வழிபாதைகள் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா இந்த வாரம் வந்து தேவையில்லாம தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல ரெஸ்ட் எடுக்கிறது தவிர்த்துக்கணும். ஸோ அது அந்த நேரங்கள்ல அவங்க வந்து பிரயோகமா வந்து யூஸ் பண்ணிக்கணும். வேலையிலயோ இல்ல பண ரீதியாவோ யூஸ் பண்ணிக்கணும். தூங்குறது, சரி ஓகே வேலையிலேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது, அந்த மாதிரி இல்லாம வேற ஏதாவது வந்து பண்ணணும். ஓகே. இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட், ஒயிட், கோல்டன். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 777-1919. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 777 யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா லக் அவங்களுக்கு அடிக்கும். ஏன்னா இப்ப இருக்கிற ஃபினான்ஷியல் ஒரு பொசிஷனுக்கு ஒரு லக் மாதிரியான ஒரு சில விஷயம் அதிர்ஷ்டம் ரீதியா ஏதாவது நடந்தா கண்டிப்பா அவங்க அதுல இருந்து மீண்டு வர முடியும். அதனால அந்த நம்பரை யூஸ் பண்ணணும். 1919 யூஸ் பண்ணும்போது வெறுத்து போயிருக்கிற மனசுல கூட ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசைகள் வந்து உத்வேகமாகும். ஓகே. சோ கும்பம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். சோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்க பிரச்சனைக்கான வழிகளை வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸை இவங்க கொடுக்கணும். அதோடயே ப்ரேயரும் ரொம்ப அவசியம். ஸோ முருகரை நோக்கி அவங்க வந்து ப்ரே பண்ணும் போது, முருகர்கிட்ட அவங்களுடைய எல்லா சுமைகளையும் சரண்டர் பண்ணும் போது, முருகரை நம்பும் போது, முருகர் ஸ்லோகம் சொல்றது, எழுதுறது அந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பா முருகர் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான அந்த இன்னல்கள்ல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுவாரு. நல்ல ஒரு பாசிட்டிவான நன்மைகளை வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி முருகர் மெசேஜ் அவங்களுக்கு வருது. ஓகே. சோ கும்பம் ராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இறுதியாக மீனம் ராசி, இவர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயம் செய்யணும், என்ன விஷயம் செய்யக்கூடாது? மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மீனம் இந்த வாரம் வந்து என்ன செய்யணும்னா, ரொம்ப கருணையோட இருக்கணும், ரொம்ப லவ்விங் பர்சனா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும். எஸ்பெஷலி அவங்களுடைய அம்மா, ஒய்ஃப், இல்ல வந்து மேரேஜ் ஆகலைன்னா லவ் பர்சன். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான பெண் இருப்பாங்க அவங்களோட லைஃப்ல, ஒரு உணர்வு சார்ந்து உணர்வோட கனெக்ட் ஆன ஒரு பெண் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இவங்க உணர்வு ரீதியான அந்த அன்பை வந்து கொடுக்கணும். இவங்க அந்த மாதிரி ஒரு பெண்ணா இருக்காங்கன்னா இவங்க அவங்களுடைய அந்த ஆண் நபருக்கு அப்பாவோ இல்ல அண்ணா, ஹஸ்பண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அவங்க அந்த உணர்வை வந்து ஷேர் பண்ண, இமோஷன்ஸை ஷேர் பண்ண. ஓகே. என்ன விஷயம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்க யார்கிட்டயும் தேடி போக கூடாது. ஓகே. இவங்க கிட்ட போனா எனக்கு பாசம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க தேடி போக கூடாது. பட் இவங்க மத்தவங்களுக்கு கொடுக்கணும். இவர்களுக்கான லக்கி கலர் என்ன? இவங்களுக்கான லக்கி கலர் பிரவுன், கோல்டன் பிரவுன் கலர் அண்ட் வந்து கிரீன் கலர். ஓகே. இவர்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2020-1234. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அவங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம்.
2020 யூஸ் பண்ணும்போது அவங்க வேற மத்த காரியங்கள்ல எது சக்சஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஈஸியா உருவாகும். 1234 வந்து கரெக்டான ஒரு ட்ராக்ல போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் ஆகும். ஓகே, சோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, சோ என்ன செய்யலான்னு பார்த்தது மாதிரிதான் இருக்கு. இவங்க யார்கிட்டயாவது ரீயூனியன் பண்ணணும், ரீகன்சிலேஷன் பண்ணணும்னு இருக்கிறாங்கன்னா தாராளமா வந்து பண்ணலாம். அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நபர் மேல ஏதாவது கோபதாபங்கள் இருந்தா மன்னிச்சு அவங்க அதை வந்து ஏத்துக்கிட்டு, சோ பேசாம ரொம்ப நாளா இருக்காங்கன்னா அவங்களோட போய் பேசணும், ரீயூனியன் பண்ணணும். ஓகே மேம். சோ இந்த வாரம் 12 ராசியினரும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது, சோ மற்றும் முருகர் அவங்களுக்காக என்ன விஷயம் சொல்றாரு அப்படிங்கறதையும் ரொம்ப அழகா எங்களுக்காக தெளிவாக விளக்கம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி. சோ உங்க எல்லாருக்கும் நன்றி. நீங்க பாசிட்டிவா இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவா கொண்டு போங்க.